நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்ப நாம என்ன பண்றது கருணாகரன்? சிவராஜன் இப்படி கடைசி நேரத்துல காலை வாரிட்டு போறானே. அண்ணே, அவன் ஆசைப்படுறதை என்னால இப்ப பண்ண முடியுமா? மேலப்பாட்டு பஸ் ரூட்டு மேல ஏற்கனவே அவனுக்கு ஒரு கண்ணு. அதனால எந்த லாபமும் இல்லைன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அது என்னுடைய பிரஸ்டீஜ்னு தெரிஞ்சுதான் அதை அவன் கேட்கறான். நாம வேணா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம். எதுக்கு? வரதட்சணை கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு 3 பசங்க இருக்கிறதுனால 3 பாகமா தான் பிரிக்க முடியும்ன்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடலாம். நம்ம கவுன்சிலரையும் கூட கூட்டிட்டு போலாம், அவர் பேசிக்குவாரு. அவன் வீட்டுக்கு என் பொண்ணுக்காக பிச்சை கேட்டெல்லாம் என்னால போக முடியாது. குனிய குனிய குத்திக்கிட்டே இருப்பான். கடைசி நேரத்துல கல்யாணத்தை பண்ணாம நாம என்ன பண்ண முடியும்? அவ தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்துறா. அப்படி பண்ணான்னா மத்த 2 பேரும் தப்பிச்சிருவாங்க. சார், எப்படியாவது நந்துவை இங்க வர வைக்க முடியாதா? ஏங்க, நீங்க சொன்னா கூடவா அவன் கேட்க மாட்டா? அவன் அங்க வந்த அன்னையில இருந்தே நான் இதை தான் சொல்றேன் கணேசா. அப்புறம் அவன் கோவிச்சுக்கிட்டு அங்க இருந்து எங்கேயாவது வெளியே போயிடக்கூடாதுன்னு தான் நான் அட்வைஸே பண்றதில்ல. அவன் இப்ப ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்கான். அப்ப நீங்க கொஞ்சம் கால் பண்ணி பாருங்களேன் சார். அவன் வீட்டை விட்டு போனதுல இருந்தே நான் கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் காராளி சந்திரனை மச்சானா ஏத்துக்க முடியாதுன்னு உறுதியா இருக்கான். ஜெயிக்கட்டும், என் பசங்களே ஜெயிக்கட்டும். நந்து எங்க இருக்கிறான்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாமா? அவனுக்கு கால் பண்ணமா, கிடைக்கல. இனிமே யோசிச்சு என்ன ஆக போகுது? நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு அக்காவோட கல்யாணம் நடந்தே ஆகணும். கல்யாணம் எப்படி நடக்கும் நீ சொல்றமா? ஒண்ணு இங்க நந்து வரணும், இல்லைன்னா சிவராஜன் கிட்ட வரதட்சணை நம்ம கொடுக்கணும். இது 2 நடக்கிற விஷயமாமா. காராளிக்காரங்க இப்படி கேக்குறாங்கன்னு தெரிஞ்சா கூட சந்திரனை வரவேற்க நந்து வருவான்னு நீ நினைக்கிறியாமா? அவன் வரமாட்டாமா. நம்ம பஸ் ரூட்டையும் பாதி சொத்தையும் அவனுக்கு நம்ம எழுதி கொடுக்க முடியுமாமா? நம்ம பஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பெருமையெல்லாம் அவங்க குழி தோண்டி புதைச்சிருவாங்க. இனி அதை பத்திலாம் பேசி பிரயோஜனம் இல்லம்மா. நாளைக்கு நடக்க போறத நினைச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இன்வைட் பண்ணவங்கலாம் நாளைக்கு மண்டபத்துக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு நாம என்ன பதில்மா சொல்லுவோம்? அவங்க கேட்டதெல்லாம் நம்ம கொடுத்துடலாமா? இதுக்கப்புறமும் நாம அவமானப்படாம இந்த கல்யாணத்தை நடத்தணும். அவங்க கேட்ட எல்லாத்தையும் நாம கொடுத்துடலான்னு நீங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்கம்மா.
போய் சொல்லுங்கம்மா. போங்கம்மா, போங்க, போய் சொல்லுங்க. என்னாச்சுப்பா? ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியம் பண்ணீங்க? ஏன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க எதுக்காக அவங்க வீட்டுக்கு போனீங்க? அந்த பையன் அந்த வீட்டு விட்டு போனதுல இருந்தே எனக்கு இந்த ஐடியா மனசுல வந்துருச்சுப்பா. கல்யாணத்துக்கு முதல் நாள் இத பத்தி கேட்டா அவங்க இதை நிறைவேற்றி வைக்கிறத தவிர வேற வழி இல்ல. இப்ப இந்த கல்யாணம் நடக்கணுன்றது அவங்க தேவை. நமக்கு இதனால எந்த நஷ்டமும் இல்லைல்ல. நான் பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணேன். ஒருவேளை உங்க பிளான் மட்டும் சொதப்புச்சுன்னா அது எனக்கு தான் அடி. அப்படியெல்லாம் நடக்காதுரா. நேத்தே இதை கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்கா பேசியிருந்தா கருணாகரம் ஒத்துட்டு இருப்பா. நீங்க அப்படி அங்க என்னதான் கேட்டீங்க? அந்த பையன் வீட்டு விட்டு போனதுனால நம்ம கணக்குல அந்த வீட்டுல 2 பொண்ணுங்க தான். கருணாகரம் சொத்தை 2ஆ பங்கு வச்சா அதுல ஒரு ஷேரை நீ கட்டிக்க போற பொண்ணுக்கு கொடுக்கணும். மூத்த பொண்ணுன்ற முறையில அவங்களோட பஸ் ரூட் எல்லாம் அவளுக்கு தான் சொந்தம். நான் இப்படி பிளான் பண்ணி கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா? அந்த ஆள் அதுக்கு ஒத்துக்கிட்டாலும் இல்லைன்னாலும் நாளைக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகும். அந்த ஆளு மாட்டேன்னு ஏதாவது சொன்னாருன்னா அப்புறம் நீங்க தான் போய் அவரு காலில் விழணும். நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதுல ஏதாவது சொதப்புச்சு உங்களை நான் சும்மா விட மாட்டேன். முட்டா பையன் 2வது பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டு இப்படி எல்லாம் பேசுறான். நாளைக்கு அந்த பொண்ணு அக்கா மாதிரி இன்னொருத்தனோட ஓடி போயிட்டானா இவனோட பகல் கனவெல்லாம் பலிக்குமா என்ன? நாளைக்கு அந்த கருணாகரனை டார்ச்சர் பண்ணி எல்லா சொத்தையும் ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான். துளசி வெறும் கையோட தான் வரணும். நீ கால் பண்ணும்போது தெளிவா சொல்லிடு. நான் சொல்றேன். அப்புறம் ராத்திரி அவளை நான் கூட்டிட்டு போறது என்னோட ஃப்ரெண்டு வைஷாக்கோட வீட்டுக்கு தான். நான் அவளை கூட்டிட்டு போனதும் நீ வீட்டுக்கு உடனே திரும்ப போயிடு. நீ போய் கருணா மாமா கிட்ட அவ ஏன் கூட தான் வந்திருக்கான்றத சொல்லிடு. மானசியோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே யாருக்கும் தெரியக்கூடாது. துளசி இல்லாததால கல்யாண மண்டபத்துல கண்டிப்பா நீ இருந்து ஆகணும். இதுல பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்காத. சரி மாமா, எனக்கு துளசி அக்கா தான் முக்கியம். நந்து, சொல்லுங்க மாமா. இந்த தடவையும் துளசி முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவளுக்காக நான் எதுவுமே பண்ண முடியாது. அது அவகிட்ட நீ தெளிவாக சொல்லிடு. துளசி அக்கா வருவா, அவளால் வராமல் இருக்க முடியாது. நீங்கள் வெயிட் பண்ணுங்க மாமா.
நான் இந்த பக்கம். நான் உன்னை பார்த்து வாழ்த்து சொல்ல தான் உன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். +2 எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க போல, அதான் நேர்ல உன்னை பார்த்து பாராட்டணும்னு தோணுச்சு. நீங்க வீட்டுக்கு போங்க மாமா, நான் பின்னாடியே வரேன். வந்து பைக்ல ஏறு, நம்ம ஒன்னாவே போலாம். ஐயோ அதெல்லாம் வேணாம் மாமா. நீ என் கூட வண்டியில வரதால உங்க வீட்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. யாரை பார்த்து நீ பயப்பட வேணாம், நான் உன் முறப்பையன் தானே. எனக்கு பைக்லலாம் வந்து பழக்கம் இல்ல. நீங்க போங்க மாமா, நான் வேகமா நீ வந்துடுறேன். எங்க வந்து சேர ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ண முடியாது. எங்க வீட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. பிஎட் கோர்ஸ் இல்ல, எதுக்குமே டைம் இல்லை. என்ன மாமா இது? +2ல நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்காக என்னோட பரிசு. வாங்கிக்கோ, இது உனக்கான கிஃப்ட். தேங்க்யூ ஜெய மாமா. இதே மாதிரி காலேஜ்லயும் படிக்கணும். அப்போ ஓகே, நான் கிளம்பவா? ம். அப்புறம் நான் உன்னை இங்க பார்த்தத வீட்டில் சொல்லாத, சரியா? அதை என்னன்னு திறந்து பாரு. நந்து, துளசி அக்கா, நான் வீட்டு பின்னாடி தான் நிற்கிறேன். ஜெய் மாமா இங்கே காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மணி 12 ஆயிடுச்சு, சீக்கிரம் வாக்கா. ஹாலில் யாராவது முழிச்சிருந்தாங்கன்னா அவங்க கண்ணில் மாட்டாம நீ எப்படியாவது வெளியே வந்திருக்கா. நந்து நீ எதுவும் சொல்ல வேணாக்கா, மாமாவை இதுக்கு மேலேயும் அசிங்கப்படுத்த முடியாது. வீட்டில இருந்து நீ எதையுமே எடுத்துட்டு வர வேணாக்கா, வெறும் கையோட வந்தா மட்டும் போதும். நீ இப்ப எங்க இருக்க? துளசி அக்கா, கிச்சன் கதவு வழியே வெளியே வா, நான் இங்கே தான் இருக்கேன், சீக்கிரம் வாக்கா. நீ அங்கேயே நில்லு, நான் வரேன். ஆ.
இவளும் போறாளா? போயிட்டாங்க. அவ போயிட்டா. இப்ப யார் போயிட்டான்னு சொல்ற? துளசி வீட்டை விட்டு போயிட்டா. எங்க? ஜெயகிருஷ்ணன் கூட ஓடி போயிட்டாங்க. ஏய், உனக்கு என்ன ஆச்சு பானு? அவ போக மாட்டான்னு நான் எதிர்பார்த்தேங்க. நந்து அவளுக்கு கால் பண்ணியிருந்தான். ராத்திரி ஜெயகிருஷ்ணன் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தானா. இப்ப என் கண்ணு முன்னாடிதான் அவ வெளியே போனா. ஆனா நான் தடுக்கல. அதுவும் நல்லதுதான். அவளுக்கு அது சரியா பட்டுச்சுன்னா அப்படியே பண்ணட்டும். ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன் பானு, அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நாம புதக்குழியில சிக்கிட்டோம் பானு. இனி நம்மள நம்பி பிரயோஜனம் இல்லை. அவ போட்டும். நாளைக்கு நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது. ரெண்டாவது பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு வெளியே தெரிஞ்சா இந்த கல்யாணம் எப்படிங்க நடக்கும்? இங்க பாரு, கல்யாணம் நடந்தே ஆகணும். துளசி எங்கேன்னு யாராவது கேட்டா அவ நந்துவை கூட்டிட்டு வர போயிருக்கான்னு சொல்லணும். சரியா? துளசி அக்கா, நீ கொஞ்சம் சீக்கிரம் வாக்கா. நீங்க வா. பேசிட்டு இருக்க டைம் இல்லக்கா. மாமா ரோட்ல கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாராவது பாக்குறதுக்குள்ள நீ சீக்கிரமா வா. நீ என்ன நினைச்ச? விடிஞ்சா அக்காவோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் ஓடி போக வந்தேன்னு நினைச்சியா? துளசி அக்கா, எல்லாருக்கும் அவங்க பிடிவாதம் தான் முக்கியம். மத்தவங்க மனசை யாருமே பார்க்க மாட்டீங்கல்ல. அத பத்திலாம் நமக்கு என்ன கவலை? உன்னை கூட்டிட்டு போகதாக்கா மாமா வந்திருக்காரு. அந்த வாழ்க்கை எப்படிடா நல்லா இருக்கும்? சுயநலத்தை மட்டும் ஆதாரமா வச்சு ஆரம்பிக்கிற வாழ்க்கை எப்படிடா நல்லா இருக்கும்? மத்தவங்க நிம்மதியெல்லாம் அழிச்சிட்டு எவ்வளவு சுகம் கிடைச்சாலும் அது ஒரு நல்ல வாழ்க்கை இல்ல. வெறும் பிடிவாதத்துக்காக ஜெயமாமா இப்படி எல்லாம் பண்றாரு. நீயும் அப்படிதான் பண்ற. ஜெயமாமா இப்படி பண்ணலாம், ஆனா அப்பாவையும் அம்மாவையும் மறந்துட்டு உன்னால எப்படிடா இப்படி பண்ண முடியுது? நான் இப்ப நினைச்சா ஜெயமாமா கூட போலாம். ஆனா நாளைக்கு இந்த வீட்ல என்ன நடக்கும்னு சிந்திக்கிற அறிவு கூட உனக்கு இல்லாம போயிடுச்சு. தெரியுமா, கருணாகரனோட ரெண்டாவது பொண்ணும் நடுராத்திரி ஓடி போயிட்டாலாம். ஊரெல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. அக்காவோட கல்யாணம் நடக்கும்னு உனக்கு தோணுதா? நான் ஜெயமாமாவோட ஓடி போயிட்டேன்னு தெரிஞ்சா சந்திரன் கண்டிப்பா அக்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஜெயாத்தா மேல அவனுக்கு அந்த அளவுக்கு கோவம் இருக்கு. கல்யாணம் நின்னு போனா அந்த அதிர்ச்சிய அப்பாவால தாங்கிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? மானசி அப்பாவையும் அம்மாவையும் உயிரோட கொளுத்திடுவா. அப்படிலாம் நடந்தா எதுவுமே தெரியாத மாதிரி எவ்வளவு நாள் என்னால ஜெயமாமாவோட வாழ முடியும்? ஜெயமாமாவோட வாழணும் தான் நானும் ஆசைப்படுறேன். அது என் கனவும் கூட. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு ஏன் வாழ்க்கையை விட பெருசு அப்பாதான். நான் உன்னை பார்க்க வந்தது இன்னொரு விஷயத்த சொல்லதான். நீ இந்த வீட்டை விட்டு போனத காரளிக்காரங்க நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. நாளைக்கு மாப்பிள்ளைய வரவேற்க நீ வரலனா அது அவங்களுக்கு பெரிய அவமானமா. அதுக்கான விலைய அவங்க கேக்குறாங்க. நீ வரலனா நம்ம பஸ் ரூட்டும் பாதி சொத்தும் வேணும்னு அவங்க இங்க வந்து கேட்டுட்டு போறாங்க. அப்பா என்ன சொன்னாரு? அது கொடுக்காம இந்த கல்யாணம் நடக்காது. நாளைக்கு காலையில அவங்க கேட்டதெல்லாம் தரேன்னு அப்பா கால் பண்ணி சொல்லுவாரு. உன் பிடிவாதம் தான் உனக்கு முக்கியம்னா நீ வர வேண்டாம். இனி நீ முடிவு பண்ணு.
என்னை மன்னிச்சிருங்க மாமா. துளசி அக்காவால் யாரையும் ஏமாற்ற முடியாது. வேற யாராவது தான் இருந்திருந்தா இப்படி ஒரு வாய்ப்பை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த ஒரு தடவை மட்டும் இல்லை நந்து, இதே மாதிரி எத்தனையோ தடவை நான் அவளை கூப்பிட்டேன். அத்தனை தடவையும் அவள் இந்த பதில தான் சொன்னான். சொந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவள் பெரிய தப்பு பண்ணுறான். அதை நினச்சா தான் கவலையாக இருக்கு. இனி எல்லாமே அவள் விதி. துளசி அக்கா வேணும்னே அப்படி பண்ணல. அவள் வராததுக்கும் காரணம் இருக்கு. நாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை மாமா. துளசி அக்கா ஓடிப்போனால் அந்த விஷயத்த யாராலையும் மறைச்சு வைக்கலாம் முடியாது மாமா. விடிஞ்சா கல்யாணம் நடக்க போகிற வீடு. எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நிற்கிற துளசி அக்கா எங்கே போனான்னு மற்றவங்க கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? கண்டிப்பாக சந்திரனுக்கும் அந்த நியூஸ் போகும். அப்புறம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு துளசி அக்காவுக்கு நல்லாவே தெரியும். இப்போவே நான் இல்லாததை காரணமாக சொல்லி வரதட்சணை கேட்டிருக்காங்க. அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டார்னு தெரியும். நான் போகலைனாலும் கல்யாணம் வேணான்னு சந்திரன் சொல்லவே மாட்டான். அவன் ஆசைப்படுறது வரதட்சணையே கிடையாது. ஆனால் துளசி அக்கா ஜெயா மாமா கூட வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் சந்திரன் கல்யாண மண்டபத்துக்கே வரமாட்டான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் துளசி அக்கா முடியாதுன்னு சொல்கிறா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணுறோம்? நீ வா, நம்ம போகலாம். போகலையாமா? நான் எங்க போவேம்மா? நீ வீட்டை விட்டு வெளியே போனதை பார்த்தேன். ஏன் கூப்பிடல தெரியுமா? அதுதான் உன் ஆசைனா உன்னை தடுக்க வேணாம்னு நினைச்சுதான். அம்மா சொல்றது உண்மையாம்மா? ஜெயகிருஷ்ணன் உன்னை கூட்டிட்டு போக வந்தானா? ஆமாப்பா, ஜெயமாமா கார்ல ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நந்து தான் வீட்டுக்கு வந்தான். அப்புறம் ஏன் நீ அவன் கூட போகல? என்னால அப்படி போக முடியுமாப்பா? போகணும்னு நினைச்சிருந்தா நான் எப்பவோ போயிருப்பேன்ப்பா. ஜெயமாமா என்னை எப்பவோ கூப்பிட்டாரு. நான் தான் அதை வீட்ல யார்கிட்டயுமே சொல்லல. சுயநலமா நான் ஒரு வாழ்க்கைய வாழ ஆசைப்படல. அப்படி ஒரு வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம்ப்பா. நீங்களும் அம்மாவும் என்னை புரிஞ்சுக்கலன்னு தான் நான் இப்ப வருத்தப்படுறேன். உங்களை சங்கடப்பட வச்சுட்டு ஒரு வாழ்க்கைய இந்த ஜென்மத்துல நான் வாழ மாட்டேன்ப்பா. துளசி, நீ அப்படி போனாலும் நான் கண்டிப்பா உன்னை தப்பு சொல்ல மாட்டேன். உங்க அம்மா அதை சொன்னப்ப நான் அதை மனசார முழுசா நம்பல. நான் அப்ப போனதே நந்துவ நேர்ல பாக்குறதுக்காக தான். நாளைக்கு மாப்பிள்ளை அழைப்புக்கு அவன் வரலன்னா வரப்போற பிரச்சனைகளை பத்தி நான் அவன் கிட்ட சொன்னேன். அவன் வந்துருவான்னு தான் நான் இப்பவும் நினைக்கிறேன். வரேன் அவன் சொன்னானா? இப்போதைக்கு அவன் மனசு மாறின மாதிரி தெரியல. அவன் நான் இப்ப போகாத கோவத்துல இருக்கான். இனிமே இங்க என்ன நடந்தாலும் அவன் அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. நந்து வந்தாலும் வரலனாலும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நீங்களும் பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா. நாம அவங்களோட டிமாண்டுக்கு ஒத்துக்கிறோன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. நந்து இங்க இருந்து போனதுனால தானே அவங்க திடீர்னு இப்படி வந்து கேட்டாங்க. அது நம்ம சைட்ல ஏற்பட்ட தப்பு தானேப்பா. இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டாலும் நம்மளால அவங்கள குறை சொல்ல முடியாதே.
நீ போய் தூங்குமா. தேவையில்லாம இனிமேலும் பிடிவாதம் பிடிக்காதீங்க. இதுக்கு மேலேயும் ஏதாவது நடந்தா தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லப்பா. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா, நீ போ. அவன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்க. அவன் எங்க போயிருப்பான்னு தெரியவே இல்லையே. கார் ஸ்டார்ட் ஆன சவுண்ட் கேட்டு தான் வந்தேன். அதுக்குள்ள கிளம்பிட்டான். ராத்திரி நேரத்துல எங்க போய் அவனை தேடுவேன்? நமக்கு தெரியாம அவன் ஏதோ பண்றான்மா. அதனால தான் யார்கிட்டையும் சொல்லாம போயிருக்கான். விடிஞ்சா மானசிக்கு கல்யாணம். ஒருவேளை அவன் துளசியை கூட்டிட்டு வரதுக்காக போயிட்டானோ என்னவோ. நீ கொஞ்சம் வாய முடியா? தேவையில்லாம பிபி ஏத்தாத. அப்பா, அவன் வந்துட்டாங்க. ஐயோ கடவுளே, அவன் கூட அந்த துளசி வந்திருக்க கூடாது. வந்தா என்ன பண்றது? வீட்டுக்குள்ள வான்னு தான் சொல்லணும். இல்லைன்னா அவளை கூட்டிட்டு அவன் வேற எங்கேயாவது போயிடுவான். ஐயோ, எனக்கு தலையை சுத்துது. நீ முதல்ல போய் கதவு தர. இந்த ராத்திரி நேரத்துல நீ எங்கடா போயிட்டு வர? ஒரு வேலையா வெளியே போனேன். தேவையில்லாம இந்நேரம் யாரும் வெளியே போக மாட்டாங்க. உன்னோட தேவை என்னன்னு எங்க கிட்ட சொல்லு. பதில சொல்லிட்டு நீ போனா போதும். நீ துளசியை தேடி தானே போன. நீ போன்ல யார்கிட்டயோ பேசினத நான் கேட்டேன். நில்லுடா. உங்களுக்கு இப்பவாவது புரியுதாங்க? இவன் அவளை பார்க்க தான் போயிருக்கான். அவளுக்காக இவன் போயிருந்தா அவளும் வந்திருப்பாள்ல. நீங்க ஏங்க இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? இவன் அந்த துளசிய வேற எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாம ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாதுல. சைலேந்திரி, தேவையில்லாம மண்டையை சூடாக்காத. ஆமா, நாளைக்கு கண்டிப்பா உங்க மண்டை சூடாகும். பொண்ணு வீட்டுக்காரங்க நாளைக்கு வரும்போது அவங்க முன்னாடி தலை குனியாம நிக்கணும்னா என்ன நடந்துச்சுன்னு முதல்ல உங்க பையன் கிட்ட போய் கேளுங்க. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. அவன் வேற ஏதாவது வேலையா போயிருப்பான். தேவையில்லாம எதையாவது நினைச்சு என்னையும் டென்ஷன் ஆக்காத. நான் சொல்றத மட்டும் யாரும் கேட்டுறாதீங்க. பட்டாதான் உங்களுக்கு புத்தி வரும். துளசி, கண்ணு திறந்துடாத. ஜெயாத்தா, மனுஷேக்கா, நான் வரப்போறேன். துளசி அவுட்டு.
மகன் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. அங்க இருந்து யாராவது கால் பண்ணாங்களா? இது வரைக்கும் அந்த கருணாகரன் கால் பண்ணல. முகூர்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. அந்த பையனை எப்படியாவது மாப்பிள்ளை அழைப்புக்கு கூட்டிட்டு வர பார்ப்பாங்க கருணாகரனும் உங்க சொந்தக்காரங்களும். அவங்க யாரும் கால் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. கல்யாணம் ஏன் நின்று போச்சுன்னு யாராவது அவர்கிட்ட கேட்டா அதுக்கு அவர் அழகா என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி சிவராஜ் வந்து எங்க சொத்துல முக்காவாசிய ஆட்டைய போடலாம்னு நினைச்சா அதான் நடக்கலன்னு சொல்லுவாரு. இப்பவே அந்த குடும்ப சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த பொண்ணை நான் வளைச்சிட்டேன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறானுங்க. வேகிற வரைக்கும் காத்துட்டு இருந்துட்டு பொங்கி வரும்போது பானையை உடைச்ச மாதிரி பண்ணிட்டீங்களேப்பா. யோ, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல அப்பொன்னு கூட நான் உன்னை பார்க்க மாட்டேன். என் பையனுக்கு வரதட்சணை எல்லாம் ஒண்ணு வேணான்னு கூப்பிட்டு சொல்லியா? நான் ஆசைப்பட்ட வரதட்சணை தரத்துக்கு அவங்களெல்லாம் ஒண்ணும் முடியாது. அத நானே அடைஞ்சுக்குவேன். அப்பா, காராளி சிவராஜன் தான் கால் பண்றாரு. இப்போ என்னை என்னம்மா சொல்ற? நந்து வருவான்ப்பா. வருவான் தான் நினைக்கிறேன். அவன் வந்தா அவர் கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டாம்ல. நீங்க இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லுங்க. இப்ப இது நமக்கு தான் தேவைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் நடக்கலன்னா அவ சொன்ன மாதிரி அவ செஞ்சிருவாப்பா. நந்து வீட்டை விட்டு போனத நம்ம சொந்தத்திலேயே நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க. அவரு திரும்பவும் கால் பண்றாருப்பா. நீங்க பேசுங்க. ஹலோ, நீங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அது நந்து கல்யாணத்துல கலந்துக்காததுனால நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நீங்க என்கிட்ட சொன்னதை மண்டபத்துல 4 பேர் முன்னாடி சொல்லணும். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் என் பையன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். நீங்க போனை வச்சுட்டு வேலையை பாருங்க. நான் போடுற ஸ்கெட்ச் என்னைக்குமே மிஸ் ஆகாதுடா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீ கொஞ்ச நேரம் வெளியே இருமா. என்ன தைரியத்துல இப்ப நீ ரெடி ஆயிட்டு இருக்க? உன் கல்யாணம் நடக்கும்னு நம்புறியா? கல்யாணம் நடந்தாலும் இல்லைனாலும் நான் ரெடி ஆகிதான் ஆகணும். ஒன்னு கல்யாண மண்டபத்துக்கு, இல்லைன்னா சுடுகாட்டுக்கு. எங்க போனாலும் மனசு இந்த வேஷத்துல தான் போவா. எங்களை எல்லாம் இந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டு திமிருக்கு ஒண்ணு குறைச்சல. எதுக்கு பாட்டி மானசத்தை
இப்படி திட்டுறீங்க? இங்க எல்லாருக்குமே நான் எதிரிமா. என்ன மட்டும் ஏன் குறை சொல்றீங்க? உங்க யார் திமிரும் குறையவே இல்லை. நான் போராடுறது என்னோட வாழ்க்கைக்காக. இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கை தர உங்களால முடியுமா? மானசி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடந்துருச்சே. என்னாச்சுமா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா சித்தி? அவங்க கேட்ட வரதட்சணையை தரேன்னு சித்தப்பா ஒத்துக்கிட்டாரு. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? துளசி தான் என்கிட்ட இதெல்லாம் சொன்னான். அவ உங்களை தான் சித்தி தேடுறான். உனக்கு உண்மையிலேயே நல்ல யோகண்டி. நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். சொத்துல பாதியும் பஸ் ரோட்டெல்லாம் உனக்கு தான் கிடைக்க போகுது. நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படலக்கா. என் வீட்டுக்காரரும் அதை கேட்கல. ஆனா அவரை அவமானப்படுத்தினதுனால இதை பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி, நீ சீக்கிரம் ரெடியாகு. நான் பியூட்டிஷியனை உள்ள அனுப்பி வைக்கிறேன். மண்டபத்துக்கு போனதும் டச் அப் பண்ணா போதும். நீ வாமா. நீங்க போங்கம்மா, நான் மானுசித்தியோட இங்கே இருக்கிறேன். அவன் இங்கே இருக்கட்டுமேக்கா. சரி, சீக்கிரம் ரெடியாகு. வெளியில போட்டோகிராஃபர்லாம் வெயிட் பண்றாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.